square root by long division method. So first introduction part வந்து நம்ம last videoல பார்த்தோம். So இதுவரைக்கும் அந்த videos watch பண்ணாங்க கண்டிப்பா watch பண்ணுங்க. உங்களோட description or comment section போனீங்கன்னா square and square root ன்னு வந்துட்டு ஒரு playlist available இருக்கும். So அந்த லிங்கை click பண்ணிட்டு நீங்க first video என்ன பார்க்காதவங்க கண்டிப்பா watch பண்ணுங்க. இன்னைக்கு அதோட continuation video தான் பார்க்க போறோம். எப்படி long division method வந்து யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் ஆஃப் 2 அப்படின்னு பார்க்கும்போது 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவீங்க, 2 into 2 which is 4. 3 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 into 3 is 9. 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 into 5 is 25. ஸோ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். பிகாஸ் இங்கே லாங் டிவிஷன் மெத்தடுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்கோம் நம்பர் பார்த்தீங்கன்னா 529, ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கற்றுக்கிறதுக்காக நம்ம 3 டிஜிட் நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 டிஜிட் நம்பர் நம்ம பார்த்தோன்னே நம்ம சொல்லியிருக்கோம் குரூப்பிங், அதாவது பேரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் நம்பர் இருந்ததுன்னா உங்களோட ஒன்ஸ் பிளேஸில் எடுத்து பேர் பண்ணணும்னு சொன்னோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஸோ பேர் பண்ணுறது வந்து டிஜிட்ஸ் 2 டிஜிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி பேர் பண்ணுவீங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் பார். ஸோ இங்கேயே நம்ம இந்த மாதிரி பார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் கீழே இறக்கும்போது இப்போ இங்கே 5 மட்டும்தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு வந்து மேலே தான் பார் போட்டிருக்கோம், விச் மீன்ஸ் இந்த 2 டிஜிட்ஸ்மே கன்சிடர் பண்ணணும். ஸோ அதான் குரூப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே லாங் டிவிஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா பார் வந்து எப்படி பிளேஸ் பண்ணுறது, எவ்ரி பேர் ஆஃப் டிஜிட்ஸில் வந்து நீங்கள் பார் பிளேஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் அப்படின்னும் போது இங்கே வந்து உங்களுக்கு பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு டிஜிட் கிடையாது, அதனால தான் இங்கே வந்து இந்த டிஜிட் மேலே ஒரே ஒரு பார் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பக்கத்தில் வந்து இன்னொரு நம்பர் இருந்ததுன்னா இங்கே வந்து 1 இருந்தது அப்படின்னா நீங்கள் பேர் பண்ணி தான் அந்த 1க்கும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பார் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சிங்கிள் டிஜிட் மட்டும் இருக்கிறனால இதுக்கு மேலே மட்டும் நம்ம பார் போட்டிருக்கோம். ஸோ இங்கே சிங்கிள் டிஜிட் மேலே ஏன் பார் போட்டிருக்கோம்னா இந்த நம்பர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ பேரிங் பண்ணுறது பார்த்துக்கோங்க, ஹோல் நம்பருக்கு ஒன் ஸ்பேஸில் இருந்தால் நீங்கள் பேரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது டிஜிட்ஸ் ஆடாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் டிஜிட் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்கும், ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 2 டிஜிட்ஸ் எடுத்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண போகிற நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 5க்கு மேலே ஒரே ஒரு பார் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் இந்த நம்பர் தான் 5 மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், which must be less than or equal to the number 5. 5ஆக இருக்கலாம் or else அதை விட லெஸர் நம்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 into 2 is 4 வருது. நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 into 3 is 9 ஆகிடுது. ஸோ 9 போது இந்த 5 கூட கிரேட்டர் நம்பராக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இந்த நம்பருக்கு either ஈக்குவலாக இருக்கணும் ஆர் லெஸர் தென்னாக இருக்கும். ஸோ லெஸர் தென் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 4 தான் இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ இங்கே என்ன டிஜிட் பிளேஸ் பண்ண போகிறீங்களோ அதே தான் நம்ம இங்கேயும் பிளேஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் 2 ஸ்கொயர் தான் 4. ஸோ 2 into 2 is 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார் பிளேஸ் பண்ணணும் பேர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு மேலே நம்ம சொன்னோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிவைசர் வந்து இங்கே 2 போட்டுட்டோம், உங்களோட கோஷன்ட் வந்து நம்ம 2 போட்டுட்டோம். ஸோ 2 into 2 is 4. 5 minus 4 இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுவீங்க, 5 minus 4 1. ஸோ செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து கீழே டிஜிட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். பாருக்கு மேலே பார் கீழே வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 2 டிஜிட்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இங்கே நீங்கள் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஜிட்டுமே சேம் டைமில் தான் பண்ணணும், அதனால தான் இதுக்கு மேலே நம்ம பார் போட்டிருக்கோம். ஸோ 2 9. ஸோ 5 minus 4 பண்ணோம் 1. நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டை மட்டும் தான் இறக்கியிருப்போம். வேற இன் லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பார் கீழே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் கீழே வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ 29 பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த டிவைசரும் இந்த கோஷன்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 2 என்னதுன்னா 4. பார்த்துக்கோங்க, நம்ம ஆட் தான் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணல. 2 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் இந்த டிவைசரையும் இந்த கோஷன்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி நீங்கள் போட்டுட்டீங்க. ஸோ இதை நம்ம இந்த ஸ்டெப் முடிஞ்சது. ஸோ இதை நான் சர்க்கிள் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை சர்க்கிள் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் அடுத்து வந்து ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் பார்க்கணும். ஸோ அந்த ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் நீங்கள் எங்கே பிளேஸ் பண்ணணும்னா இங்கேயும் சேம் நம்பர் தான் பிளேஸ் பண்ணுவீங்க, விச் மீன்ஸ் 4n into n.
இங்கே என்ன டிஜிட் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே டிஜிட் தான் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 1 போட்டிங்கன்னா 41 இன்ட்டு இங்கேயும் 1 தான் போடுவீங்க. இங்கே 42 போட்டிங்கன்னா இங்கேயும் வந்து 2 தான் ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே என்ன டிஜிட் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே டிஜிட் தான் ப்ளேஸ் பண்ணும். ஸோ அது இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 129 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 42 இன்ட்டு 2 பண்ணணும், 43 இன்ட்டு 3 பண்ணால் இதுக்கு 129 வருதா ஆர்எல்ஸ் லெசர் தென். இங்கே எப்படி நம்ம 5 கன்சிடர் பண்ணும்போது எக்ஸாக்டாக 5 வரணும், ஆர்எல்ஸ் லெசர் தென் 5 பார்த்தோம். அதே மாதிரி இப்போ உங்களோட டிவிடெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 129. ஸோ 129 ஆர் லெசர் தென் நம்பராக நீங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 44 இங்கேயும் வந்துட்டு இங்கே என்ன இங்கேயும் என்னன்னு சொன்னோம். 4 4 16 17 176 ஆயிடுச்சு. 43 இன்ட்டு 3 பண்ணுவோம். 44 இன்ட்டு 3 இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இங்கே வந்து என்ன என் எங்கே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதே தான் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணுவீங்க. 3 இன்ட்டு 3 இஸ் 9, 4 3s are 12, 129 வந்துடுச்சு. ஸோ இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கேயும் 3 தான். இந்த டிஜிட் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். நம்ம இந்த இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 2 is 4. இங்கே என்ன டிஜிட் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதே தான். இது வந்து ஸ்கொயர் தான். இப்போ நீங்கள் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 3 அதே மாதிரி தான். இங்கே 2 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி இங்கேயும் 3 தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ 43 இன்ட்டு 3 3 ஸ்கொயர்னால 3 இன்ட்டு 3 9 கிடையாது. இங்கே என்ன நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள், அதே நீங்கள் சேர்த்து கன்சிடர் பண்ணணும். ஸோ 4 நெக்ஸ்ட் இங்கே 3 ப்ளேஸ் பண்ணால் இங்கேயும் 3 தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். 3 இன்ட்டு 3 is 9, 4 3s are 12. உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து உங்களோட டிவிடெண்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே 3 போட்டிங்கன்னா இங்கேயும் வந்து 3 தான் பண்ணுவீங்க. ஸோ 43 இன்ட்டு 3 is 129. ஸோ இங்கே என்ன டிஜிட் போட போகிறோமோ அதே டிஜிட் தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ 43 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 129. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ ரூட் ஆஃப் உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 529. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 23. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பிளேஸ் அ பார், பேர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு மேலே பார் பிளேஸ் பண்ணணும். ஆட் டிஜிட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டிஜிட் லெஃப்ட் ஓவர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டிஜிட் மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் பேரிங்க்கு ஏற்ற மாதிரி கீழே இறக்கிட்டே வரணும். ஸோ இங்கே எங்கே சொல்லியிருக்கோம் 2 + 2 4. நெக்ஸ்ட் இங்கே என்ன டிஜிட்டோ அதே டிஜிட் தான் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா தான் இங்கே பார்த்தீங்கன்னா NN நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.